எனக்கு எப்ப பார்த்தாலும் முடி கொட்டிட்டே இருக்குங்க. இந்த முடி கொட்டுற பிரச்சனையால முடியும் ஒல்லியா போயிட்டே இருக்கு. எனக்கு முடி கொட்டுறத நிப்பாட்டணும், ஹேரும் நல்லா திக்கா மாத்தணும் அப்படின்னா, இந்த ஒரு ஹேர் டிப்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல நான் 3 ஸ்பூன் அளவு காஞ்ச நெல்லிக்காய நைட்டே தண்ணீல ஊற வச்சுட்டேன். அத அப்படியே சேர்த்துக்கலாம். தண்ணியோட சேர்த்துக்கங்க. அடுத்து அதே 3 ஸ்பூன் அளவு உளுந்தையும் நான் நைட்டு ஆல்ரெடி ஊற வச்சாச்சு. இதையும் தண்ணியோட சேர்த்துக்கங்க. அடுத்து 2 ஸ்பூன் வெந்தயத்தையும் ஊற வச்சு தண்ணியோட சேர்த்துக்கங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் நான் ஊற வச்சிருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்து வந்துருங்க. இந்த மாதிரி ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சில வரும். இப்போ ஒரு பவுல்ல ஒரு கிளாத்ல நல்லா ஃபில்டர் பண்ணிக்கங்க. ஃபில்டர் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது ஈஸியா ஹேர் வாஷ் ஆகும். இந்த ஹேர் பேக் நீங்க அப்ளை பண்ணிட்டு எனக்கு அடுத்த செகண்ட் நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இப்போ இந்த ஹேர் பேக்கை உங்க ஸ்கேல்ப்லயும் ஹேர்லயும் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஹேர்ல ஒரு நாளைக்கு முன்னாடி ஆயில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நான் ஆல்ரெடி ஆயில் வச்சுட்டேன். நம்மளோட பிராண்டான ஜெகதீஷ் மீனா ஹேர் ஆயில் சூப்பர் ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு. நான் அடிக்கடி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஆயில் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்க நார்மல் கோகனட் ஆயில் கூட நீங்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கு பிறகு உங்க ஸ்கேல்ப்லையும் ஹேர்லையும் இந்த ஹேர் பேக்கை நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு ஹேரை வாஷ் பண்ணிருங்க. ஹேர் வாஷ் பண்ணும்போது ஒரு மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்க. நம்மளோட ஜெகதீஷ் மீனா கோகனட் ஷாம்பு இருக்கு, ஆனியன் ஷாம்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் ஷாம்பு யூஸ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். நம்ம ப்ராடக்ட்டோட எல்லா லிங்க்கும் சேனலோட ஹோம் பேஜில் கொடுத்துருக்கேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.